பொண்ணு பாத்தீங்கன்னா ஒரு தட்டுல பாலை வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப அந்த பொண்ணோட அப்பா ஒரு பொண்ணு ரெண்டாவதா திருமணம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு வராரு. உடனே எழுந்த அந்த பொண்ணும் பாத்தீங்கன்னா இவங்களா என்னோட அம்மாவா இருக்க போறாங்க, ரொம்ப அழகா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில இருக்க அந்த ஒரு ஆறாதி தட்டுல காலை நினைச்சிட்டு உள்ள வாங்க சித்தி அப்படின்னு சொல்லி கீழே வைக்கிறா. இந்த பொண்ணு அந்த தட்டுல காலை வைக்கும் போது பாத்தீங்கன்னா கால்ல ஏதோ குத்துற மாதிரி இருக்கு. என்னடான்னு சொல்லிட்டு கணவர் பாக்குறாரு. அப்ப இந்த பொண்ணு கண்ணாடி போட்டு எல்லாம் உடைச்சு அந்த தட்டுல போட்டு வச்சிருக்கா. அப்ப அந்த பொண்ணு சித்திக்காரிய பார்த்து சொல்றா, இங்க பாரு, என்னோட அம்மா வாழ்ந்த இந்த வீட்டுல உனக்கு வாழ எந்த தகுதியும் இல்ல, அதனால மரியாதையா வெளியே போயிரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறா. அப்ப அந்த கணவருமே அந்த மனைவியோட காலை பிடிச்சிட்டு, இங்க பாரு, அவ ஏதோ சின்ன பொண்ணு தெரியாம சொல்லிட்டா, நீ தான் அவளை மன்னிச்சு ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படியே ஒரு நாள் இவங்க ரெண்டு பேரும் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது கோவப்பட்ட இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா சித்திக்காரியோட மூஞ்சில தண்ணி எடுத்து ஊத்துறா. எனக்கு டைம் ஆச்சு, நான் ஸ்கூல் போகணும், நீ வந்து டிபன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போறா. உடனே இந்த சித்திக்காரியும் எடுத்து அந்த பொண்ணுக்கு டிபன் எல்லாம் பண்ணி சாப்பிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா வேணும்னே இந்த பொண்ணு எனக்கு சப்பாத்தி பத்தாது அப்படின்னு சொல்றா. அந்த சித்திக்காரியும் தன்னோட தட்டுல அந்த சப்பாத்தி எடுத்து அந்த பொண்ணுக்கு கொடுத்துட்டு அங்க இருக்க தண்ணியை குடிச்சிட்டு கிளம்பி போறா. அப்படியே ஒரு நாள் இந்த சித்திக்காரிக்கு பாத்தீங்கன்னா உடம்பு சரியில்லாம போகுது. இந்த பொண்ணுமே ரொம்ப ஜாலியா தன்னோட சித்தி இறந்து போயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அந்த சித்திக்காரியோட ஆக்சிஜனை வந்து கலட்டி விட்டுறா. இதை பார்த்த கணவர் ஓடி வந்து எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சிஜனை போட்டு விட்டுட்டு அந்த பொண்ணை அடிக்க போகும்போது பாத்தீங்கன்னா அந்த சித்திக்காரி வேண்டான்னு சொல்றா. அதுக்கப்புறமா இந்த கணவரும், இங்க பாரு, எனக்காக நான் வந்து திருமணம் பண்ணிக்கல, உனக்காகத்தான் அந்த திருமணத்தை பண்ணிக்கிட்டேன், உனக்கு ஒரு அம்மா வேணும்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி பண்ணேன், எதுக்காக நீ இந்த மாதிரி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பிடிச்சி வெளியே தள்ளி விடுறாரு. அந்த பொண்ணு வெளியே போயிட்டு உட்காந்து அழுதுகிட்டு இருக்கும் போது உடம்பு சரியில்லாம இருந்த இந்த சித்திக்காரியும் தன்னோட கணவரை கூட்டிக்கிட்டு போறாங்க. அப்படி போன இந்த சித்திக்காரியும் அந்த பொண்ணை பார்த்து சொல்றாங்க, இங்க பாரு, நான் இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா, நான் இறந்துட்டா நீ சந்தோஷமா இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட மடியிலேயே அப்படியே சாஞ்சி இறந்து போயிடுறாங்க.